ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதுக்கு காரணம் வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு தடவை மேரேஜ் வந்து நின்று போனதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகி 1 மாதத்துலேயே நின்றுடுச்சு. ஏன்னா வந்து அவரை வந்து நான் முன்னாடியே பேசி புரிஞ்சுக்காம வந்து நாங்கள் 2 பேருக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. அந்த டயத்தில் வந்து அவருக்கு வேறு ஒருத்தரோட ஆஃபீஸில் உள்ள ஒரு பொண்ணோட வந்து ஒரு லவ்ங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கும் அதனால் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் ஆகி எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா நானும் வந்து அவரை வந்து அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல விதமாக பேசலை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து நான் வந்து ஏற்றுக்குவேன். ஏன்னா நான் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணது அவருக்கு ஒரு ஆசையாக பேசி பண்ணி அந்த மாதிரி இருந்திருந்தேன்னா கொஞ்சம் நல்லபடியாக வந்து இதாக இருந்திருக்கும். ஆனால் அவரை வந்து நான் எதுவுமே பேசாமல் பண்ணாமல் ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்காமல் பண்ணாமல் செய்யாமல் இருந்தது தான் எனக்கு ஒரு மாதிரி மனசு கவலையாக இருந்த ஒரு விஷயமா இருக்குது நான் வந்து யோசித்தது. அதனால் என்னதாக இருந்தாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கணும், பார்த்துக்கணும், செய்யணும், பார்ப்போம் எதாக இருந்தாலும் அப்படிங்கிறத ஒரு விஷயமா நான் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த தடவை நான் வீட்டில் சொல்லிட்டேன். எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம். ஒரு 2 இயர்ஸ் ஆகட்டும். ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து இது பண்ணுறேன். அது வரைக்கும் வந்து என்னை வந்து நீங்கள் எதுவும் வந்து கம்பல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அதனால் அவருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, வீட்லேயுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா வந்து நான் கொஞ்சம் வந்து மனசளவில் ரொம்ப இதாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை புரிஞ்சுக்கிட்டு சரி அது ஓகே தான். நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு வந்து புரியுதுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலேயே வந்து நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு இதையுமே நம்ம வந்து இனிமேல் அக்செப்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளால எதையுமே வந்து இது சொல்ல முடியாத மாதிரி தான் ஒரு சில காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகே அதுவும் நல்லது தான். நம்மளுக்கு எந்த ஒரு இதுலேயுமே வந்து இது கரெக்டு, இது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் போயிட்டு இருக்க முடியாது. அதுக்காக வந்து நம்ம எந்த ஒரு நிலைமையிலையுமே வந்து இதான ஒரு விஷயங்களை வந்து கரெக்டான ஒரு வேல வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியானதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு முயற்சி பண்ணி பார்த்த விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் கரெக்டாக பட்டுச்சு. சரி நீங்கள் வந்து எதை பற்றியும் இது பண்ண வேண்டாம். நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதோ அதை வந்து அடுத்தடுத்த இதில் நம்ம வந்து முயற்சி பண்ணி கொண்டுட்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஆனால் வந்து அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணாரா என்னங்கிறது தான் ஒரு விஷயமா வந்து எனக்கு வந்து தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து சொன்னாங்க, "இந்த மாப்பிள்ளை உனக்கு கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் சொன்னதை கேட்காம நீயா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு தான் இந்த மாதிரி ஆயிட்டு. இப்போ 1 வருஷம் ஆகியும் நீ இதே மாதிரி இருக்காத. கண்டிப்பாக இந்த பையன் வந்து உனக்கு வந்து எல்லா வகையிலையும் வந்து கரெக்டாக இருப்பார்." அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது வந்து சரியாக தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் வந்து அந்தந்த நேரத்தில் வந்து எது எது கரெக்டாக இருக்கணுமோ அதை நம்ம வந்து யூகிக்கிற மனப்பான்மைங்கிறது நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு விஷயமா படும். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம வந்து காம்ப்ளிகேட்டடாக புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எது நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் கிடைக்குதோ அதை வந்து எடுத்து கொண்டுட்டு போவோம், பண்ணுவோம், செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன். சரி பார்த்து இது பண்ணுவோம். சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சில இதை வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா அதுக்கான விஷயங்கள்ங்கிறது நம்மக்கிட்டேயும் வந்து இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதனால் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து எதையுமே வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தந்த நேரத்தில் வந்து நம்ம சரியான ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த முடிவு வந்து கரெக்டான வேலை இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அதை தவிர வேறு நம்ம யோசிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எந்த ஒரு வகையிலையுமே நமக்கு அந்த ஒரு விஷயங்கிறது கரெக்டான அமையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் எந்தெந்த நேரத்தில் வந்து இது கரெக்டான ஒரு விஷயத்துக்கு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். எதுவுமே வந்து இதான ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எதுவுமே மிகைப்படுத்தி சொல்ல போகிறதில்ல. பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு நம்ம எதாக இருந்தாலும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதனால் எந்த இதையுமே நம்மளுக்கு ஒரு சொல்ல முடியாத மாதிரியான சில சூழ்நிலைகள் வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி
நான் வந்து யோசிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா